வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தெரிந்து தெளிதல் அதிகாரத்தின் 10வது குறள். தெரிந்து தெளிதல்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு மனிதரை அரசபையில் நாம் பணி நியமனம் செய்வதற்கு முன்பாக அவரை பற்றிய அனைத்து நன்மை தீமைகளையும் அறிந்து கொண்டு அவருடைய குணம் சரியானதா இல்லையா, இந்த பதவிக்கு அவர் சரியாக அமைவாரா என்பதை எல்லாமே ஆராய்ந்து பிறகுதான் அவரை பணியில் அமர்த்த வேண்டும். இது மன்னனின் கடமையாக கருதப்படுகிறது. 10வது குறள் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாமா? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும், தீராயிடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும், தீராயிடும்பை தரும். ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும்? நல்லவர்கள், அறிவாளிகள், திறமையானவர்கள், தீர்க்கதரிசிகள், தன்னுடைய பணிக்கு ஏற்ப தகுதியினை பெற்றிருக்கக்கூடியவர்கள். ஒரு நீர் மேம்பாடு பற்றி நம்ம ஒரு அமைச்சராக வைக்கணும்னா அந்த நீர்வளம் குறித்த அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். எந்தெந்த நதிகள் எங்கேருந்து வருது, நமக்கு தண்ணி எவ்வளோ வருது, அவங்களுக்கு தண்ணி எவ்வளோ போகுது, நாம் வெளியில் யாருக்காவது கொடுக்குறோமா இல்லை நாம் யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோமா, இந்த நீர் பரிமாற்றத்திற்கு எத்தனை ஆறுகள் இருக்கின்றன, எத்தனை அணைகள் இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன, அவற்றின் செயல்பாடு என்ன, இது எங்கெங்கெல்லாம் பகுத்து கொடுக்கப்படுகிறது, அந்த நீர் என்பது சுத்தமாக அப்படி தரவாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்கள போட முடியும். அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அமைய வேண்டும். இதைத்தான் இதில் சொல்கிறார். தேரான் தெளிவும், ஒருவனை சரியாக கவனிக்கல, அவனுடைய குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய திறமை என்ன என்பதை ஆராயாமல் முடிவு செய்யக்கூடாது. ஆராயாது தெளிதல் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் தேரான் தெளிதலும். ஆராயாமல் அவனை தெளிந்ததாவது மன்னவன் அவனை தன்னுடைய அரசபையில் நியமித்தால் அதன் பிறகு வரக்கூடிய துன்பங்கள் எண்ணிலடங்காதவை. என்ன சொல்கிறாங்க? தீரா இடும்பை தரும். மிகுந்த துன்பத்தை கொடுக்கும். யாருக்கு? மக்களுக்கு கொடுக்கும். மக்களுக்கு கொடுத்தா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? மன்னனுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவனுக்கு தான் அது பிரதிபலிக்கிறது. ஆக ஒரு மன்னன் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தனது அமைச்சரவையில் திறமை மிக்க, நுண்ணறிவு மிக்க, தத்தம் தகுதிகளுக்கு ஏற்ப, தம்முடைய துறைகளுக்கு ஏற்ப ஒரு விசாலமான அறிவை கொண்டிருந்தால் மட்டுமே அவர்களை அந்த பதவியில் அமர்த்த வேண்டும். இல்லை என்றால் அந்த துன்பமானது மன்னனுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் வந்து சேர்ந்துவிடும் என்கிறது வள்ளுவம். இன்றோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றியோடு இன்று விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை.